Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து ஒரு milk sweet recipe தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வந்து பால் வைத்து milk sweet எப்படி செய்யறது அப்படினா फ्रेंड्स இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதாவது பால்ல செய்யறது எல்லாத்தையுமே வந்து நம்ம பால்கோவா அப்படி நம்ம சொல்லுவோம். அந்த பால்கோவா வந்து ஸ்பூனால எடுத்து சாப்பிடுற மாதிரி இல்லாம ஸ்வீட்டாவே எடுத்து எப்படி சாப்பிடுறது அத வந்து நம்ம ஸ்வீட் கடைகள்ல வந்து நிறைய பேர் நம்ம சாப்பிட்டுருப்போம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்ல வந்து நான் இந்த வீடியோல தெரிஞ்சிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து பால்கோவா வெரைட்டிஸ் வந்து ஒரு 3 டைப்ஸ் போட்டிருக்கேன். ஒன்னு வந்து வெல்லம் சேர்த்து போட்டிருக்கேன், இன்னொன்னு பிரவுன் சுகர் சேர்த்து போட்டிருக்கேன், இன்னொன்னு ஒயிட் சுகர்ல நார்மல் பால்கோவா அந்த ரெசிபியும் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒரு விதமான மெத்தட்ல இருக்கும். ஒருத்தருக்கு சுகர்ல பிடிக்கும், ஒருத்தருக்கு பிரவுன் சுகர்ல ஹெல்த்தியா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும், இன்னொருத்தவங்களுக்கு வெல்லம் அதோட ஃப்ளேவர் பிடிக்கும். அந்த வெல்லம் வந்து அது ஒரு விதமான தனியான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ இப்படி எல்லா வெரைட்டிலுமே நான் வந்து பால்கோவா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்பட்டாலும் நம்ம சேனல்ல போய் ஸ்வீட் ரெசிபியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இந்த மில்க் ஸ்வீட் வந்து நான் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல அடிகனமான பாத்திரமா நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். 2 லிட்டரு நல்ல திக்கான பாலா இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். பால் வந்து ரெட் கலர் பேக்கேஜ், நல்ல ஹெவி ஃபேட் உள்ள மில்காக தான் இன்னைக்கு நான் ஸ்வீட்டுக்கு எடுத்திருக்கேன். இந்த பாலை நல்லா நான் சுண்டை காய்ச்சிக்க போகிறேன். நல்லா காயட்டும். அப்பப்போ ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு கூட்டி குறைச்சி நான் வச்சு இந்த பாலை ரெடி பண்ணிக்கிறேன். அப்பப்போ கை விடாமல் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து சில்வர் பாத்திரம் வேறு எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கனமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த பாத்திரம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான்ஸ்டிக் இருக்குது அப்படின்னா கூட அந்த நான்ஸ்டிக் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து 2 லிட்டர் ஊற்றியிருந்தேன். நல்லா பாதியாக சுண்டரை வத்தி வர அளவுக்கு நான் பாலை காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு 1 லிட்டர் கிடச்சிருக்கு. நான் பக்கத்துலேயே ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டேன். இது பாருங்கள், இந்த அளவு பால் இருந்துச்சு. மேலே தெரியுது பாருங்கள். அப்பப்போ ஓரங்களில் நான் கரண்டியால் தள்ளி விட்டுக்கிட்டேன் உள்ளார. இன்றைக்கி நான் 1/2 டீஸ்பூன் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த 1/2 டீஸ்பூனில் வினிகர் எடுத்துக்க போகிறேன். இந்த 1/2 டீஸ்பூன் வினிகரையுமே நான் 3 பகுதியாக தான் சேர்த்துக்க போகிறேன். இந்த பாலில் மொத்தமாக சேர்க்கக்கூடாது. 3 பகுதியாக சேர்த்தா தான் நமக்கு பால் வந்து நல்ல மலாய் டேஸ்ட்டுக்கு மலாய் பதத்துக்கு வரும். அதிகமாக சேர்த்துட்டோம்னா பன்னீர் பதத்துக்கு வந்துடும். பன்னீர் மாதிரி நமக்கு பெருசு பெருசாக கிடைக்கும். அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது. இன்னும் அதிகமாக சேர்த்தோம்னா சவுக்குன்னு இருக்கும். இந்த மெத்தடும் கரெக்டாக இருக்காது. அதனால் பாலுக்கு கரெக்டான பதத்தில் சேர்த்தோம்னா நல்ல பர்ஃபெக்டான மில்க் கேக் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் எடுத்துக்கிட்ட 1/2 ஸ்பூனில் இப்போ இது 2வது பேட்ச்சு. நான் இன்றைக்கி வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். வினிகர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் 2 லிட்டர் எடுத்திருக்கேன். எனக்கு இதுக்கு கரெக்டாக 1.5 மணி நேரமாவது ஆகும். இப்போ 3வது பேட்சும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். மொத்தமே நான் 1/2 டீஸ்பூன் வினிகர் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். நான் வினிகர் ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு இந்த மலாய் கிடச்சிருக்கு பாருங்க. இதுதான் கரெக்டான பதம். இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு மில்க் கேக்குக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இதை மாதிரி நமக்கு கிடைக்கணும். மலாய் ஊற்றின கொஞ்ச நேரத்தில் இதை மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடச்சி நமக்கு நல்ல ஒரு திக்னஸான பதமும் வந்துடும். அதுக்காக தான் நான் திரும்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நிறைய ஆசிட் ஊற்றிட்டோம்னா நமக்கு கெட்டியாக பன்னீர் மாதிரி நமக்கு கிடைச்சிரும். அது வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. இன்னும் அதிகமாக ஊற்றும் போது ஜவ் மிட்டாய் மாதிரியும் ஆகிடும். அதனால் கரெக்டான பதத்துக்கு கரெக்டாக ஊற்றிக்கணும். இந்த ஓரங்கள் எல்லாம் பாருங்கள், நமக்கு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் இன்னும் தள்ளி விடாமல் வச்சுருக்கேன். இப்போ ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ 2 லிட்டர் பாலுக்கு நான் 300 கிராம் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் சுகரை நான் 3 பகுதியாக மட்டும்தான் இதில் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். 1 லிட்டர் பாலுக்கு 150 கிராம் சுகர் வந்து நமக்கு கரெக்டான ஸ்வீட் பதம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுகர் வந்து ஆட் பண்ணணும். நமக்கு ரொம்ப கொதிப்பு ஏற்படும். அடுத்தது நமக்கு நல்ல ஒரு கேரளமைஸ் கலரும் நமக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது தான் கிடைக்கும். நம்ம ஊற்றிருக்கிற அந்த ஆசிடும் சுகரும் ஒன்று சேர்ந்து கிடைக்கும் போது தான் நல்ல பர்ஃபெக்டான மில்க் ஸ்வீட் கலர் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் போட்ட அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ச் சுகர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். 300 கிராம் சுகரை 3 பகுதியாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கரைஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன்.
கடைசியாக வச்சுருக்கிறேன் இந்த சுகரையும் நான் சேர்த்துக்கிறேன். மொத்தம் வந்து 300 கிராம் சுகர் வந்து நான் இந்த பால்கோவாவுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கொதிக்கும் போது பக்கத்தில் தெளிக்காமல் கொஞ்சம் பார்த்து எத்தனைன்னு கிண்டி விட்டுக்குங்க. அதுக்காக தான் சுகரை மொத்தமாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கும் போது இது மாதிரி ஒரு கவர் வச்சு இப்படி சைடில் வச்சுக்கோங்க, நம்ம மேலே தெளிக்காமல் இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான், நல்லா ரெடி ஆகிடுச்சு. நமக்கு அந்த பர்ஃபெக்டான கலரும் கிடச்சிருச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு நெய் தடவி இருக்கிற பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூனில் பின்னாடி நெய் தொட்டுக்கிட்டு நல்லா இதை சமப்படுத்திக்கிட்டேன். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு 3 hours ஆறட்டும். நல்லா நான் ரெஸ்ட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், மில்க் ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாத்திரத்துலேயும் நமக்கு ஒட்டவே இல்லை, பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மில்க் ஸ்வீட் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய ஸ்வீட் கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே மாதிரியான மில்க் ஸ்வீட் இன்னைக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நமக்கு உள்ளாரலாவும் பாருங்க, நல்ல சாஃப்ட்னஸான பால்கோவா ஸ்வீட் மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே மில்க் ஸ்வீட் வந்து நம்ம வீட்லயும் நல்லா பர்ஃபெக்டா செய்ய முடியுது. ரொம்ப டேஸ்டாவும் இருக்குது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நமக்கு கடைகளில் பால்கோவா எப்படி நம்ம இப்படி புட்டு சாப்பிடும் போது எப்படி இருக்கு பாருங்க, அதே மாதிரி பதத்துல தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி இழுக்கக்கூடாது, இழுத்தாதான் கரெக்டான பதம் இல்லை. நமக்கு புட்டா கரெக்டான பதத்துக்கு அந்த பால்கோவா வருது பாருங்க. இந்த உள்ளாரலாமும் நமக்கு அந்த பதம் வந்து கரெக்டா வந்திருக்கு. செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. கடைகளில் கிடைக்கிற மாதிரியான மில்க் ஸ்வீட் வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சுட்டோம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.